லயோலா கருத்து கணிப்பு நிறுவனத்தை விலை கொடுத்து வாங்கலாம், எந்த ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கலாம், எந்த தினசரி பத்திரிகை நிறுவனத்தையும் விலைக்கு வாங்கலாம். திமுக விலை கொடுத்து வாங்கிச்சுங்கிறீங்க. எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம். காசு இருந்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். இங்கே ஊடக அறம் என்பது முதலாளிகள் முடிவு பண்ணுவது. கள்ளச்சந்தை முதலாளிகள் தான் பத்திரிகை நடத்தலாம். சிறையில் இருந்த முதலாளிகள் தான் டிவி நடத்தலாம். பச்சைமுத்து சிறையில் இருந்தார். வைகுண்டராஜன் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது. வின்டிவி தேவநாதன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். அவர் ஒரு ஊடகவியலாளர். ஒரு ஊடகவியலாளர் கோயம்புத்தூர் சிறையில் போய் இருந்துட்டு ஆளே காணோம், அந்த டிவி நின்று போச்சு. இப்படி பல ஊடக முதலாளிகள் எல்லாமே கள்ளச்சந்தை வியாபாரிகள் தான். அப்போ இங்கே உண்மை மக்களுக்கு போய் சேருவதே இல்லை. சன் டிவி மீது வழக்கு இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு அம்பானியுடைய டிவி பாஜக தான் ஆதரிக்கும் மறைமுகமாக. இப்படி எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. உண்மை மக்களுக்கு போய் சேருவதே இல்லை. இந்த அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு தவறான கருத்து கணிப்பு. எக்ஸிட் போல் அதே தவறானதாக இருக்கும். இல்லை இப்போ திமுகவுக்கான எதிர்வலை வீசுது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசுது.